உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். அண்ணே, வழக்கமா பொண்டாட்டிங்க ஊருக்கு போனாதானே புருஷங்க சந்தோஷப்படுவாங்க. ஆனா இங்க அப்படியா? அந்த ஆளு ஊருக்கு போனாருன்னா எனக்கு ஒரே கொண்டாட்டம். சின்ன வயசுல நம்ம 4 பேரும் திருவிழாக்கு வந்தது. கல்யாணம் ஆகி இப்பதான் வரும். நான் என்னைக்கு அந்த மனுஷன் கையால தாலியை என் கழுத்துல வாங்கினனோ அன்னையில இருந்து ஒரு ஜெயில் கைதி மாதிரி வீட்டுக்குள்ளேயே அடைஞ்சு போயிட்டேன். அக்கா அண்ணனுங்களை கூட நான் அப்படி இப்படின்னு எப்படியாவது பாத்துருவேன். ஆனா அக்கா ஒரே ஊர்ல இருந்துகிட்டு அதுவும் பக்கத்து தெருவுல இருக்க உன்னை என்னால பார்க்கவே முடியலையேக்கா. நீனா அந்த மனுஷனுக்கு ஆகவே மாட்டேங்குது. இப்ப கூட உன்னை பார்க்கவே கூடாதுன்னு சொல்லிட்டு தான் போனாரு. ஏன் அக்காவை பார்க்க கூடாதுன்னு சொல்றதுக்கு அவர் யாருன்னு? சொந்த ரத்தத்தை அவருக்காக விட்டு கொடுத்துட முடியுமானே? சரி விடுமா, அவன் குணம் தெரிஞ்சது தானே. இப்ப எது கண்ணை காசிக்கிட்டு? வருத்தப்படாத வரலட்சுமி, முதல்ல கண்ணை தொடச்சுக்கோ. அண்ணே இல்லன்னு சொல்றேன்னு. அக்கா என்ன தப்பு பண்ணுச்சுன்னு அவர் இப்படி எல்லாம் பண்றாருன்னு. அழாதடி, விடு. அவர் தடுக்கிறாருங்கிறதுக்காக நாம என்ன சந்திக்காமலா இருக்கோம்? அழாத, சின்ன பிள்ளையாட்டம். இன்னும் சற்று நேரத்தில் பெரியவர்களுக்கான மெதுவாக சைக்கிள் ஓட்டும் போட்டி ஆரம்பிக்க இருக்கிறது. போட்டியில் கலந்து கொள்ள விருப்பமுள்ளவர்கள் விழா மேடைக்கு அருகில் வருமாறு கேட்டுக் கொள்ளப்படுகிறார்கள். கேட்டியா? மெதுவா ஓட்டுற சைக்கிள் போட்டியா? ஆமாண்டி, சின்ன வயசுல அந்த போட்டி நடக்கும்போது என்கிட்ட நீ தோத்து போயிடுவியே, ஞாபகம் இருக்கா? சின்ன வயசுல நான் தோத்து போவேனா? நீதான் என்கிட்ட தோத்து போவ. அண்ணே பாருண்ணே, எப்படி போய் சொல்றா இவ தானே என்கிட்ட தோத்து போவா. இப்ப மாத்தி பேசுறா பாருண்ணே. அது நீ தோத்து போக கூடாதுன்னு நான் தோத்து போவேன். அண்ணே அண்ணே, எப்படி போய் சொல்றா பாருண்ணே இவ. ஐயோ, இது பொய்யா? ஆமா. சரி, இப்ப வா. யார் ஜெயிக்கிறாங்க யார் தோத்து போறாங்கன்னு நான் நிரூபிச்சு காட்டுறேன். என்னன்னு? வா போலாம். வா, ஒரு கை பாத்துறலாம், போலாம். கேட்டிங்களா? பொடி பைத்தியக்காரி, நமக்கு என்ன வயசாகுது? இப்ப போய் சைக்கிள் ஓட்டலான்னு கூப்பிட்டு இருக்க? வயசானவங்க கலந்துக்கலாம்னு இப்பதானே சொன்னாங்க. அத நீ காதுல வாங்கலையா? வா போய் கலந்துக்கலாம். ஏய், நான் வரலடி. அப்படின்னா சின்ன வயசுல ஜெயிச்சது நான் தானு உண்மையை சொல்லு. எது உண்மை? அன்னைக்கு நான் தானே ஜெயிச்சேன். விட்டு கொடுத்தது நானு. விட்டு கொடுத்தியா? விட்டு கொடுத்தியா இல்ல நான் ஜெயிச்சனான்னு இப்ப பாக்கலாம். அப்படியா? அப்ப வா போலாம். பாருங்க இவள. இப்பொழுது பெரியவர்களுக்கான மெதுவாக சைக்கிள் ஓட்டும் போட்டி துவங்க இருக்கிறது. அக்கா, நான் தான் ஜெயிப்பேன். ஏய், அதுல என்னடி சந்தேகம்? நான் தாண்டி ஜெயிப்பேன். இல்ல இல்ல, நான் தான் ஜெயிக்க போறேன். நான் தான் ஜெயிப்பேன், நீ வேணா பாரு. அண்ணா, ரொம்ப நாளைக்கு அப்புறம் நம்ம தங்கச்சிங்களோட ஒண்ணா வந்திருக்கோம். ரொம்ப சந்தோஷமா இருக்குண்ணே. எல்லோரும் தயாராக இருக்கிறார்கள். இப்பொழுது போட்டி ஆரம்பமாக போகிறது. சார், கொடிய செஞ்சு துவங்கி வைங்க. 1 2 3. பாத்து 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 வாங்க, பாத்து வாங்க. ஏமா தாயே, பாத்து ஓட்டுமா. நீ ஓட்டுறத பார்த்தா அவங்க மேல விட்டுற போலயா. நேரமா நேரமா, கோட்டுக்கு நேரமாக. ஏய் பாருடி, நான் தான் ஃபர்ஸ்ட் ஜெயிக்க போறேன். பாரு பாப்பா, பாரு யார் ஜெயிக்கறாங்கன்னு. எப்படி ஜெயிக்கிறேன்னு பாரு. நான் தான் ஜெயிப்பேன், பாரு. அண்ணா பாத்தீங்களா அண்ணா? அக்காவுக்கு தங்கச்சிக்கு போட்டி பலமா இருக்கு போல. யார் ஜெயிப்பாங்கன்னு தெரியல. கோட்டுக்கு அங்கிட்டு போது பாருங்க. அக்கா, நான் தான் ஜெயிக்க போறேன். நீ ஜெயிக்கிற வரைக்கும் என் கை என்ன புளியங்கா பறிச்சிட்டு இருக்குமா? நான் தாண்டி ஜெயிப்பேன், பாரு. இல்ல இல்ல, நான் தான் ஜெயிக்க போறேன். பாத்துக்கிட்டே இரு. பாத்து பத்திரம், பேசாம ஓட்டுங்கம்மா, பாத்து. சரிண்ணே சரிண்ணே. போற போக்க பார்த்தா சுப்புலட்சுமி அக்கா தான் ஜெயிப்பாங்க போல இருக்க. வரலட்சுமி அக்கா வெரசா வண்டி ஓட்டிட்டு வந்துகிட்டு இருக்காங்க போல இருக்க. பாத்து பாத்து வாங்க.
என்ன கூட வந்துருச்சு. அக்கா ஜெயிச்சிருவாளே. அட பேச்ச கட்டி மட்டும் பாக்கா. பாத்துமா ஏமா இப்படி பார்த்து ஓட்ட பாத்து கூடாதா? ஓட்டக்கூடாதா? அடிக்கடி பட்டுச்சா? எதிரிமா ஆ? மெதுவா என்னம்மா? எதிரிமா. நான் தான் யாருக்குமே பார்த்து ஓட்ட வேண்டாமா? அடி ஏதாவது வா, பட்டுச்சா? உட்காரு முதல்ல. உட்காரு. உட்கார் ஒண்ணும் உட்காருமா இல்ல உட்கார். சொல்றேனே. அடி எதுவும் படலம்மா. இல்லனே ஒண்ணும் இல்ல. இரு வரேன். அண்ணா எங்க போறீங்க? அம்மா, கையில கால ஏதாவது அடிபட்டு இருக்காமா? இவங்க தான் சைக்கிள் ஓட்டி கீழே வந்துட்டாங்க. கொண்டு வா, சீக்கிரம் கொண்டு வா. இந்தாம்மா குடி. அண்ணா இல்ல வேணாம் அண்ணே. குடிமா, அண்ணே கொஞ்சம் குடி. வேணாம் அண்ணே. அண்ணே சொல்றேன்ல குடி. இந்தாம்மா குடி. வேண்டானே. சொன்னா கேளு குடிமா. வேண்டானே. குடி. சொன்னா அண்ணே போதுனே. பரவாயில்லம்மா, இன்னும் கொஞ்சம் குடி. டயர்டா இருக்கும்மா. போதுனே போதும். அம்மா, உங்க 2 பேருக்கும் ஒன்றும் ஆகல இல்லம்மா? இல்லனே இவ தானே என் மேல சைக்கிளை போட்டு விழுந்துட்டா. நான் ஒண்ணும் வேணும்னு விழலனே. சும்மா வண்டி ஹேண்ட்பேரை திருப்புனனே. வீல் மண்ணுல சிக்கிருச்சு. அதுக்கு நான் என்ன பண்ண முடியும்? அதெல்லாம் இல்லண்ணே, வேணும் தான் விழுந்தா. ஐயோ, சரி விடுமா. என்னம்மா அது சின்ன பிள்ளைங்க மாதிரி ஒருத்தர மாத்தி ஒருத்தர் குறை சொல்றீங்க? நான் நீனு போட்டி போட்டு நீங்க 2 பேருமே தோத்து போயிட்டீங்களா? சுபு, என்னம்மா கால் தாங்கி தாங்கி நடக்கிற? ஏதாவது அடிபட்டு இருக்காமா? இல்லண்ணே, சமைக்கிறப்போ சின்னதா சூடு பட்டுட்டா கூட எனக்கு அவ்வளோ வலி வலிக்கும்ண்ணே. ஆனா நான் இப்ப கீழே விழுந்தேன்ல, காலு தாங்குச்சு. ஆனா ஒரு சின்ன வலி கூட தெரியலண்ணே. அக்கா எனக்கும் தாங்கக்கா. நல்லா ஜாலியா இருந்துச்சுக்கா. ம், ரொம்ப காலத்துக்கு அப்புறம் சின்ன வயசுக்கே போய் வந்த மாதிரி இருந்துச்சுக்கா. அந்த முனிய இருக்கான்ல, அவன் நம்ம கிட்ட பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருக்கான். ஆஹா, எப்பா, நம்ம ஊர்ல எவ்வளவு அழகான பொண்ணுங்க இருக்காங்கன்னு திருவிழா வந்தாதான் தெரியுது. ஆ? நம்ம அருளு இப்பதானே ஊர்ல இருந்து வந்திருக்கான். கொஞ்ச நாள்ல நம்ம ஊர்லயே ஒரு நல்ல பொண்ணா பார்த்து அவனுக்கு கட்டி வைக்கணும். போடா பைத்தியக்காரா, என் பிள்ளைய கட்டுறதுக்கு இந்த ஊர்ல எவ்வளவுக்குடா தகுதி இருக்கு? ஆ, எனக்கு வரப்போற மருமகளோட ஆஸ்தியும் அந்தஸ்தையும் பார்த்து இந்த ஊரே அசந்து போகும் பாரு. ஆ, முக்கியமா நம்ம வீட்ல நம்மள மதிக்காம ஆட்டம் போட்டுட்டு இருக்காங்கல்ல, ஆ. என் மருமகளை பார்த்து திண்டாட போறாங்க. அதே மாதிரி உனக்கும் ஒரு நல்ல பொண்ணா பார்த்து கல்யாணம் பண்ணி வைக்கணும். அதுதான் என்னோட ஆசை. அட போக்கா. ஆ, ஏக்கா, அதெல்லாம் இருக்கட்டும். அதுவும் தூரத்துல இருக்கிறது நம்ம மாமா தானே? சேச்சே, அவர் ஏன்டா இங்க வர போறாரு? நான் காலையில கோயிலுக்கு கூப்பிட்டதுக்கே ஃபேக்டரியில அந்த வேலை இருக்கு இந்த வேலை இருக்குன்னு சொல்லிட்டு சாப்பிடாம கூட போயிட்டாரு. கண்டிப்பா அது அவரா இருக்காது. அக்கா, முதல்ல அது மாமாவா இல்லையான்னு பார்த்து சொல்லுக்கா. ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.